ஸ்பெஷாலிட்டி மெயின் திங் நம்ம வந்து குவாலிட்டி ப்ரிஃபரன்ஸ் தான். குவாலிட்டியாக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ட்ரிபிள் கோட்டடாக நல்ல ஷோ குவாலிட்டியாக நல்ல பியூர் பர்ஷியனுடைய லைனேஜ் இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி சர்டிஃபைடு கேட்ஸ்லாம் எல்லாமே பர்ஷியன் தான். இதில் வந்து செமி டால் இந்த குவாலிட்டி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், பயங்கரமாக இருக்கு. நம்ம நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நல்ல கலர் வேரியன்ட் நிறைய இதெல்லாம் நமக்கு இருக்கும். அண்ட் தென் சர்வீஸ் மெயின் திங். நிறைய கஸ்டமர் நமக்கு பர்சனலாக சொல்லுது ஒரு சர்வீஸ் நல்லா இருக்கும். A to Z நீங்கள் பார்த்து நானும் அதான் கேட்கலாம். ஒரு சில கேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டன் வாங்கினதோட சரி நம்மள மறந்தே போயிடுவாங்க. மறந்தே போயிட்டு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க சர்வீஸ்லாம்? சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எடுத்ததுல இருந்து என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது எல்லாம் கைட் பண்ணுறோம். நான் அக்சசரிஸும் நம்மளே கஸ்டமர் கொடுக்குறோம். ஃபியூச்சரில் கூட நம்ம கஸ்டமர் நம்மகிட்டே வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா ஃபுட்டு லிட்டர் ஸ்டாண்ட் எல்லாமே ஹோம் டெலிவரியே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜிஞ்சர் கலரு மைல்டாக ஒயிட் மார்க்கிங் இது டபுள் பை கலராக வரும். கிரே கலரு வித் நல்ல ஃப்ளாட் ஃபேஸ் செமி பஞ்ச். ஸோ ரஷ்யன் ப்ளூ. இது பர்ஷியனில் மட்டும்தான் அந்த கலர் வரும். பர்ஷியன்லேயும் பிரிட்டிஷ் ஷார்ட்டார்னு ஒரு ப்ரீட் இருக்கும். அதில் மட்டும்தான் அந்த கிரே கலர் வரும். பியூர் ஜிஞ்சரு. பியூர் ஜிஞ்சரில் பக்கா டால் ஃபேஸ். தெரியுதா உங்களுக்கு? ஃபேஸ் கூண்டா இருக்கும். இதான் டால் ஃபேஸ் தான் நிறைய பேர் விரும்புவாங்க. இதுதான் நல்ல ஆடைஸ் கண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று வந்து ப்ளூவாகவும் ஒரு இது வந்து வேற கலர் ஸ்னோவல்ல வரும். அந்த மாதிரி நல்லா பியூர் ஒயிட் ஃபேஸும் பாருங்க அதே மாதிரி இருக்க ஃபேஸ். ஆமா, டேபின்னு சொல்லுவாங்க. ஓகே, டேபி. இது டைகர் மார்க்கிங் மாதிரி புலித்தோல் மாதிரி இருக்கும். ஆமா, ஆளு இப்பயே பயங்கரமா நல்லா இருக்கான். வளர்ந்துச்சா இன்னும் புலி மாதிரி இருக்கும் நடக்கும்போது. ஸோ ஹலோ நம்ம எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா ஹர்ரகுமான் கேட்டரி தான் வந்திருக்கும். ஸோ நம்ம கூட பிரதர் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே கேட்டரி தான் வந்திருக்கும். ஸோ சொல்லும் போது எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். நல்லா இருக்கீங்களா? உங்கள் நேமு அப்புறம் ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் மட்டும். இதில் வந்து நம்ம அர்ரஹ்மான் கேட்ஸ்ன்னு சொல்லி என் பேர் அப்துல் ரஹ்மான். நம்ம ஒரு 4 to 5 இயர்ஸாக வந்து கேட்ஸ் வந்து டீல் பண்ணிட்டு. நம்ம கேட்டரியோட ஸ்பெஷல் என்ன ப்ரோ? ஸ்பெஷாலிட்டி மெயின் திங் நம்ம வந்து குவாலிட்டி ப்ரிஃபரன்ஸ் தான். குவாலிட்டியாக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ட்ரிபிள் கோட்டடாக நல்ல ஷோ குவாலிட்டியாக நல்ல பியூர் பர்ஷியனுடைய லைனேஜ் இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி சர்டிஃபைடு கேட்ஸ்லாம் எல்லாமே பர்ஷியன் தான். இதில் வந்து செமி டால் இந்த குவாலிட்டி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், பயங்கரமாக இருக்கு. நம்ம நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நல்ல கலர் வேரியன்ட் நிறைய இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கும். அண்ட் தென் சர்வீஸ் மெயின் திங். நிறைய கஸ்டமர் நமக்கு பர்சனலாக சொன்னது ஒரு சர்வீஸ் நல்லா இருக்கும். A to Z நீங்கள் பார்த்து நானும் அதான் கேட்கலாம். ஒரு சில கேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டன் வாங்கினதோட சரி நம்மள மறந்தே போயிடுவாங்க. மறந்தே போயிட்டு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சர்வீஸ்லாம்? சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எடுத்ததுல இருந்து என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது எல்லாம் கைட் பண்ணுறோம். நான் அக்சசரிஸும் நம்மளே கஸ்டமர் கொடுக்குறோம். ஃபியூச்சரில் கூட நம்ம கஸ்டமர் நம்மகிட்டே வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா ஃபுட்டு லிட்டர் ஸ்டாண்ட் எல்லாமே ஹோம் டெலிவரியே நம்ம பண்ணி கொடுக்குறோம். சரி, இப்போ எந்த டைம் கால் பண்ணாலும் எடுப்பீங்களா? நார்மலாக எப்போவுமே கஸ்டமர் நம்ம கைட் பண்ணுவோம். இந்த மெயின் திங். விவேக் கால் பண்ணுவார் 12 மணிக்கு கால் பண்ண கூட எடுப்பீங்களா? மோஸ்ட்லி நம்ம வந்து கால் பண்ணி ஒரு வேளை எடுக்கலை வேலையில் இருந்தால் கூட வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா சடனாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம். இப்போ என்னென்ன ஸ்பெஷலாக வந்திருக்கு நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. எல்லாமே ஒரு கலர் வேரியன்ட். அண்ட் தென் ஃபர் குவாலிட்டி எல்லாமே ட்ரிபிள் கோட்டட் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜிஞ்சர் கலரு மைல்டாக ஒயிட் மார்க்கிங் இது டபுள் பை கலராக வரும். நல்லா ஃபேஸ் பாருங்க, நல்லா ப்ராடாக இருக்கும். செமிடால் ஃபேஸு. ஹேர் குவாலிட்டி ட்ரிபிள் கோட்டட் ஃபர் குவாலிட்டி. ஹெவி போன் கிட்டன். ஹெவி போன்னா போன் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். நல்ல பியூர் லைனேஜ். உங்களுக்கு அடல்ட்லாம் தெரியும், லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்க. அந்த அடல்ட்டோடைய எல்லாமே டாப் லைனேஜ், ப்ராப்பர் லைனேஜ் உள்ளது. அண்ட் தென் இது ரஷ்யன் ப்ளூ. ஆமாம், கிரே கலரு வித் நல்ல ஃபிளாட் ஃபேஸ் செமி பஞ்ச். இல்ல ரொம்ப ரேர் ஆச்சு ப்ரோ. ஆமா, இந்த மாதிரி ரொம்ப ஃபிளாஷ் ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். ஸோ ரஷ்யன் ப்ளூ. இது பர்ஷியன்ல மட்டும் தான் அந்த கலர் வரும். பர்ஷியன்லயும் பிரிட்டிஷ் ஷார்ட்டார்னு ஒரு ப்ரீட் இருக்கும். அதுல மட்டும் தான் இந்த கிரே கலர் வரும். மற்ற எல்லாத்துலயும் இந்த கிரே வராது. யூஸ்வலா நாட்டு பூனையெல்லாம் அந்த கலர் நீங்க பார்க்க முடியாது. ஸோ அதனால பர்ஷியன்லேயே பிரத்யேகமா வர கலர் வந்து இந்த ரஷ்யன் ப்ளூன்னு சொல்லுவோம். ஓகே, சரிங்களா? இது வந்து இது பியூர் ஜிஞ்சரு. பியூர் ஜிஞ்சர்ல பக்கா டால் ஃபேஸ். இது தெரியுதா உங்களுக்கு? ஃபேஸ் கூண்டா இருக்கும். இதான் டால் ஃபேஸ் தான் நிறைய பேர் விரும்புவாங்க. இதுவுமே நல்லா ட்ரிபிள் ஃபர் குவாலிட்டி. இது வந்து இது நல்ல ஆடைஸ் கண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று வந்து ப்ளூவாகவும் ஒரு இது வந்து வேற கலர் ஸ்னோவல்ல வரும். அந்த மாதிரி நல்லா பியூர் ஒயிட் ஃபேஸும் பாருங்க அதே மாதிரி இருக்க ஃபேஸ். ஆமா, இது வந்து நல்ல ஃபிளாட் ஃபேஸ் பஞ்ச் ஃபேஸ். ஓகே, இது கொஞ்சம் காஸ்ட்லி இல்ல ப்ரோ இது? ஆமா, இது குவாலிட்டி பொறுத்து தான். குவாலிட்டி அண்ட் ஃபேஸ் குவாலிட்டி கலர் வச்சு பிரைஸ் வேரி ஆகும். ஓகே, ஃபர்ரும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்டட். ஓகே, நம்ம மெயின்லி வந்து எதுவுமே கிராஸ் பிரீடோ லோ ஃபர் குவாலிட்டியோ கிடையாது. நம்ம இப்போ பர்ஷியன் வாங்குறதே வந்து நீங்க எதுக்காக வாங்குவீங்க? ரொம்ப ஃப்ளஃபியா இருக்கணும், ரொம்ப இதா இருக்கணும் தான் நம்ம வாங்குவோமே. அதுல வந்து நம்ம இதுல குறையே இருக்காது.
ஓகே அது வந்து டாப் ஃபர் குவாலிட்டியா இருக்கும். இது வந்து ஆக்சுவலா டேபின்னு சொல்லுவாங்க. ஓகே டேபி இது டைகர் மார்க்கிங் மாதிரி புலித்தோல் மாதிரி இருக்கும். ஆமா தெரியுதா பாத்தீங்களா? இதுனா வித்தியாசமான கலர்ல இருக்கு. ஆமா இது வந்து நல்லா இது கலர் மார்க்கிங் வந்து ஸ்ட்ரைப்பா இருக்கும். ஓகே டைகர் மாதிரி புலி மாதிரி இருக்கும். இது வளர்ந்தா இன்னமும் சூப்பரா இருப்பான். ஆளு இப்பயே பயங்கரமா இருப்பான், நல்லா இருக்கான். ஜெயின்ஜாட்டியா இருக்கானே. ஆமா வளர்ந்துச்சா இன்னும் புலி மாதிரி இருக்கும் நடக்கும்போது. அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபான் கலர், கிரீம் கலர்னு சொல்லுவாங்க. கிரீம் கலர் மாதிரி. இது ரொம்ப ஷோ குவாலிட்டி, ஃபேஸ் கியூட்டா இருக்கும். மோஸ்ட்லி லேடிஸ்லாம் லைக் பண்ற மாதிரி ரொம்ப கியூட் ஃபேஸா இருக்கும். இது வந்து நல்லா, இதுவும் ட்ரிபிள் கோட்டட் தான். எதுவுமே ஃபர் வந்து நம்மகிட்ட குவாலிட்டி மிஸ்ஸாவே இருக்காது. எல்லாமே டாப் பியோர் லைனேஜ். நம்மகிட்ட இருக்கிற அடல்ட் கேட் எல்லாமே சர்டிஃபைடு. எதுவுமே வந்து கிராஸ் பீடோ ஏதோ கிடையாது. உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல சர்டிஃபைடா பியோர் பர்ஷியன்னு நமக்கு சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சர்டிஃபைடா தான் நம்ம வச்சிருக்கிறோம். இது வந்து ஆக்சுவலா பியோர் ஒயிட் ஜி. அது ஆடைஸ் பாத்தீங்க இல்லையா? இது ஆடைஸ்லாம் கிடையாது, நார்மல் ஐஸ், பியோர் ஒயிட், ட்ரிபிள் கோட்டட், லைட்டா ஃபான் மிக்ஸ். பார்த்து லைட்டா மைல்டா ஃபான் மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ இதுவும் நல்லா ட்ரிபிள் கோட்டட். ஓகே எல்லாமே செம குவாலிட்டில வச்சிருக்கீங்க. ஆமா குவாலிட்டி தான் நமக்கு மெயின். ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. அப்ப வந்து ஏன்னா ஒரு ஸ்ட்ரீட் கேட்டோ இல்ல கிராஸ் பிரீட் கூட குட்டியில பார்க்க கியூட்டா தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. எந்த ஒரு ஸ்ட்ரீட் டாக் கூட இல்ல ஸ்ட்ரீட் கேட் கூட கியூட்டா குட்டியில பாத்தீங்கன்னா அழகா தான் இருக்கும். இது வந்து அந்த வளர தான் அந்த குவாலிட்டி தெரியும். அப்புறம் வாங்கிட்டு போயிட்டு நமக்கு ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் குவாலிட்டி இல்லைன்னு எந்த கஸ்டமர் இது வரைக்கும் ஃபீட்பேக் அப்படி கொடுத்ததே கிடையாது. நல்ல எக்ஸ்ட்ரீமான குவாலிட்டியில தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மெயின் திங் அதான். நானே உங்கள்கிட்ட கேட் வாங்குறேன். கேட் வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து எதுவுமே தெரியல, பேசிக்கே தெரியல. கேட் எப்படி வளர்க்கணும், எது என்ன பண்ணணும், என்ன கொடுக்கணும்னு தெரியல. அதை நீங்க எங்களுக்கு டீச் பண்ணுவீங்களா? இல்ல கேட் வாங்கிட்ட அப்புறம் எங்களை அப்படியே அம்பன்னு விட்டுருவீங்க? ஜி ஆக்சுவலா கிட்டன் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து நிறைய மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து பிகினர் தான். எல்லாருமே வந்து எடுத்தோடனே நான் 5 கேட் வச்சிருக்கேன் 6ஆவதா வாங்குறேன்னு யாரும் வாங்குறது இல்லை. 90% ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து பிகினர். கேட் பத்தி எனக்கு தெரியாது, நான் புதுசா வரேன். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வாங்குறாங்கிறப்ப நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணாது நம்ம கடமை. கண்டிப்பா நம்ம எப்படின்னா இப்ப கிட்டன் நம்மகிட்ட எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்டனுடைய அக்சசரிஸ் நம்மகிட்ட இருக்கு. லிட்டர் சாண்டு, ட்ரே அண்ட் தென் ஃபுட்டு, இது எல்லாமே செட்டா கொடுத்துருவோம். அவங்களுக்கு தேவைன்னா நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இல்ல அவங்களே விரும்பி போய் பெட் ஷாப்ல செலக்ட் பண்ணி எடுக்கணும்னா கூட அவங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ பெட் ஷாப்ல வாங்குறது நம்ம கிட்ட வாங்குறது வித்தியாசம் தான் இருக்குமா? பிரைஸ் டிஃபரன்ஸும் வரும். கண்டிப்பா வரும். ஆமா உங்களுக்கு கம்மியா இருக்குமா? கன்ஃபார்மா இருக்கும் கண்டிப்பா. ஓகே 100 ரூபீஸாவது கம்மியா கண்டிப்பா இருக்கும். ஓ பெட் ஷாப்ல இங்க 100 ரூபீஸ் கம்மியா இருக்கு. நம்ம கிட்டனோட குடுக்கறனால. ஓகே அதனால நம்ம ரொம்பவும் எல்லா அக்சசரிஸும் நம்மகிட்ட கிடையாது. பேசிக் நீட்ஸ் எல்லாமே கஸ்டமருக்கு உண்டானது பேசிக்கா தேவைப்படுறது இருக்கும். ஸோ ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல எல்லா இடத்துல இருந்து நம்மகிட்ட வாங்குறாங்க. ஸோ ஒரு சில கிராமங்கள்ல இருந்து கூட வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பர்டிகுலர் இதுக்கு வந்து என்ன பிராண்ட் கொடுக்குறாங்களோ அதே தான் கண்டினியூ பண்ணுங்கிறப்போ அந்த பிராண்டை வந்து நம்ம இங்கிருந்தே போட்டு விடுறோம் கிட்டனோட சேர்த்து. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லா இந்த அக்சசரி சில நேரத்தில் கஸ்டமரை கூட்டிட்டு போய் பெட் ஷாப்லேயே வச்சு அவங்க கூட இருந்து எல்லா திங்ஸும் வாங்கி கொடுத்தும் அனுப்புறோம். ஓகே ஸோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். செகண்ட் திங் கஸ்டமருக்கு உண்டான எல்லா அக்சசரிஸும் நம்ம சேல் பண்றோம். இல்லைன்னா கூட்டு போய் நம்ம வாங்கியும் கொடுத்துட்றோம். சரிங்களா? இது செகண்ட் திங் வந்து கஸ்டமருக்கு பாத்திங் பண்ண தெரியாது, க்ரூம் பண்ண தெரியாது. ஸோ இதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கே போய் பண்ணி கொடுப்போம். ஓகே ஸோ இப்போ கிட்டன் எடுக்கிறாங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் தான் பாத் பண்ணணும் கிட்டனுக்கு. ஸோ அந்த மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கே போயிட்டு கிட்டனை எப்படி பாத் பண்ணணும், எப்படி வந்து கோம் பண்ணணும் எல்லாமே நம்ம கைட் பண்ணுவோம். வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுப்போம். டோர் ஸ்டெப்ல ஹேர் கட், பாத்திங் எல்லா சர்வீஸும் நம்ம பண்றோம். தென் மெயின் திங் வந்து இப்போ ஊருக்கு போறாங்க, சில பேர் அதுக்காகவே எடுக்காம இருப்பாங்க. இப்போ நீங்க கிட்டன் வச்சிருக்கீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா திடீர்னு அடிக்கடி வந்து ஹோம் டவுன் போறவங்களா இருப்பாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டு வருவாங்க, தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி அவங்க ஃபெஸ்டிவல் டைம்ல போவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து எங்க விட்டுட்டு போறது கேட் அப்படின்னு தெரியாது. அதனால நம்ம மெயினா நம்மகிட்ட எடுக்கிற கஸ்டமருக்கு மட்டும் போர்டிங் சர்வீஸ் பண்றோம். போர்டிங்கும் பண்றீங்க? போர்டிங் கண்டிப்பா பண்றோம். ஓகே ஓகே எவ்வளவு நெருக்கடியான நிறைய இந்த ஹாஃப்லி குவார்டர்லி லீவ்லாம் நிறைய நம்ம கஸ்டமர்ஸோட போர்டிங் வரும். பரவாயில்லையே. ஆமா ஏன்னா நம்ம அதெல்லாம் பெரிய ஸ்பேஸ் பிடிச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஏன்னா நம்ம கமிட் பண்றோம் கஸ்டமருக்கு, ஊருக்கு போனா நம்மகிட்ட விட்டுட்டு போலான்ட்டு. ஸோ அந்த மாதிரி நான் நடந்துக்கணும் இல்லையா? அது நான் வந்து நம்ம போர்டிங் சர்வீஸ் பண்றோம். ஊருக்கு போனா நம்மகிட்ட விட்டுட்டு போலாம், பர் டேக்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்றோம். அண்ட் தென் வந்து ப்ரீடிங், இப்போ ஃபீமேல் எடுத்துட்டு போறாங்க மேல் எடுத்துட்டு போறாங்கன்னா ப்ரீடிங்க்கு 1 இயர்க்கு அப்புறம் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் எந்த மேல் கூட போடலாம், என்ன ஃபீமேல் கூட இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சஜஷன் பண்றோம். ஓகே ப்ரீடிங்கும் நீங்க கொடுப்பீங்க, ஐடியாஸ்லாம் கொடுப்பீங்க? ஐடியாவும் கொடுப்போம், நம்மகிட்ட இருக்கிற மேல் வச்சும் ப்ரீட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே சப்போஸ் நான் ஒரு மேல் கேட் வாங்குறேன், எனக்கு வந்து ப்ரீடிங் வேணா நீங்க பண்ணி கொடுப்பீங்க? ஆமா ப்ரீடிங் வேணா பண்ணி கொடுப்போம். இப்போ திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சினா கூட வீட்டுக்கே போய் கூட நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் பார்த்துப்பீங்க? கண்டிப்பா. நம்ம அதான் மெயினா வந்து end to end சப்போர்ட் இருக்கும் கஸ்டமர். 24 hours நீங்க இது எப்பவுமே மந்த்லி நம்மகிட்ட அக்சசரிஸ் கூட வாங்கிக்கலாம், வீட்டுக்கே கொண்டு வந்து ஃப்ரீ டெலிவரி. பரவாயில்லை. அந்த மாதிரியும் பண்ணுவோம், அப்கமிங்ல பண்றோம். சப்போஸ் இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் ப்ரோ, இப்போ எனக்கு வந்து
வந்து என்னன்னா நான் ஒரு கேட் வாங்குறேன், கிட்டன் வாங்குறேன். ஓகே. வாங்கிட்டு ஊசி போடுறதுலாம் எனக்கு தெரியல. அது இல்லாம இப்ப நீங்க வந்து எங்க வீட்லயே வந்து கண்டிப்பா. டோர் ஸ்டெப்ல வந்து நீங்க நல்ல விஷயம். ஊசி போட்டு கூட்டு வந்துருவீங்களா? தாராளமா. இப்ப நம்ம அதுதான் அது நான் இன்க்ளூட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. ஓகே. என்னன்னா வேக்சினேஷன் வந்து கண்டிப்பா கஸ்டமர் போடணும். ஓகே. சரிங்களா? அது வீட்டுக்கு செட் ஆனோட போடுற மாதிரி இருக்கும். ம். சிலருக்கு எங்க போய் போடுறதுன்னு தெரியாது. ம். ஸோ அப்படியே டாக்டர் தெரிஞ்சாலுமே நிறைய கிளினிக்ல வந்து நீங்க ஹோல்டு பண்ணுங்க, புடிச்சிக்கங்க, நாங்க போடுறோம்னுவாங்க. ஆமா. ஸோ பிகினரா இருக்கவங்களுக்கு பிடிக்க தெரியாது. ஊசி குத்தும் போது கேட் வந்து திரும்பி கடிக்கலாம், ஆமா. சும்மா ஒரு பிளேஃபுல்லா கையை பிடிக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணும். ஸோ அதனால பயந்துட்டு அடுத்து கேட் மேலே ஒரு வெறுப்பு உண்டாயிரும், அவங்க டச்சே வச்சுக்க மாட்டாங்க. ம். அந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாதுக்காக நம்ம வேக்சினேஷன் கஸ்டமர் வீட்டுக்கே போய் கேட்டை பிக் பண்ணி ஓகே. கேட் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வேக்சின் பண்ணிட்டு சர்டிஃபிகேட்டோட வீட்டுக்கே கொண்டு வந்து கேட்டை கொடுத்துரும் வித்தின் 4 ஹவர்ஸ்ல. பரவாயில்லையே. ஸோ சென்னை லெவல்ல எங்க இருந்தாலும் இந்த சர்வீஸ் நம்ம வீட்டுக்கே போய் டோர் டெலிவரிக்கே பண்றீங்க. டோர் பிக் எல்லாமே, போர்டிங் கூட நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாமே நீங்களே ஆமா, பாத்துறீங்க. கஸ்டமர் ஒன்ஸ் வாங்கும்போது மட்டும் தான் நம்மள வந்து நேர்ல வந்து மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. மத்த எல்லாமே ஆன்லைன் தான். ஓகே. இப்போ கஸ்டமர் வந்து ஊருக்கு போறாங்க, ஜி நாளைக்கு ஊருக்கு போறோம் அப்படின்றாங்கன்னா 1 டே பிஃபோர் சொன்னாலே போதும், ஆள் இங்க இருந்து அனுப்பி விட்டு கேட் பிக் பண்ணி போர்டிங் வச்சுட்டு ஊர்ல இருந்து வந்த உடனே கேட்டை கொண்டு போய் வீட்லயே கொடுத்துருவோம். ஓ, அதுவும் பண்றீங்க. எல்லாமே டோர் ஸ்டெப் தான். பரவாயில்லை. கம்ப்ளீட்டா கஸ்டமருக்கு வந்து ஃபிளெக்சிபிளா நம்ம இருக்கோம். எல்லா திங்ஸ் அக்சசரிஸும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம், வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஓகே. போர்டிங்கும் நம்ம வீட்லயே போய் பிக் பண்ணிட்டு வீட்லயே கொண்டு வந்து கொடுத்துருவோம். சூப்பர் ப்ரோ. வீட்லயே வந்து பாத் பண்ணி, வீட்டு டோர் ஸ்டெப்லயே வந்து பாத் பண்ணி, ட்ரையர் பண்ணி, நெயில் கட் பண்ணி, ஏர் கிளீன் பண்ணி, எல்லாமே கம்ப்ளீட்டா க்ரூம் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுப்போம். எல்லாம் சார்ஜஸ் தான் மினிமம். ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். 1 இயர்க்கு அப்புறம் எனக்கு ஹேர் வந்து ரொம்ப ஏன்னா நம்ம கிட்டன்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு குவாலிட்டி. ஆமா. 1 இயர்க்கு அப்புறம் ஹெவி க்ரோத் இருக்கும், நல்ல ஹேர் வந்து ஃப்ளஃபியா ரொம்ப இதா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். ஸோ ஹேரை வந்து கொஞ்சம் க்ரூம் பண்ணணும், கொஞ்சம் கட் பண்ணணும் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் நீங்க ஹேர் க்ரூமிங் நம்மகிட்டே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்றோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி இது நம்ம ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ இப்போ வந்து கேட் வாங்குறதுல வந்து ஃபீமேல் கேட் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடை கொஞ்சம் அசுத்தப்படுத்தணும்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலாக ஃபீமேல் இந்த பெட்டில் பொறுத்த வரைக்கும் சில பெட்டில் வந்து ப்ளீடிங் இஷ்யூஸ் இருக்கும் ஃபீமேலுக்கு. ஓகே. ஸோ அது காமன் தான். ஸோ ஆனால் கேட்ஸில் வந்து அது கிடையாது. அதனால தான் மற்ற பெட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட ஃபீமேல் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரீசன்னா நிறைய பேர் ஃபீமேல் அது எடுக்காத ரீசன் அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணுவாங்க. மற்ற அனிமல்ஸ்லாம் அந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கும், கேட்டில் அப்படி கிடையாது. 100% 100% உங்களுக்கு வந்து கேட் ப்ளீடிங்கே ஆகாது ஃபீமேல் கேட். ஸோ நம்ம வீட்டில் போய் தாராளமாக வளர்க்கலாம். மேலோ ஃபீமேலோ எது வேணுமோ நீங்கள் ரெண்டுமே ஈக்குவல் தான் இதில். ஓகே. ஸோ எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் பிடிச்சிருக்கு, அந்த கலரும் எது உங்களுக்கு க்யூட்டாக இருக்குன்னு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்தாலே போதும். தவிர இந்த மாதிரி இஷ்யூஸ் 100% கிடையாது. சரிங்க ப்ரோ, நிறைய முடியெல்லாம் கொட்டணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் பயப்படுவாங்க. கரெக்ட். ஸோ அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஹேர் ஃபாலை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டிப்ஸ் கொடுப்போம். அதுதான் நான் சொன்னேன், கஸ்டமருக்கு வந்து நம்ம எடுத்த உடனே கொடுத்துட்டு அதோட முடிச்சிடறதில்ல. A to Z கஸ்டமருக்கு எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்போம். வாங்கினதுக்கப்புறம் கஸ்டமருக்கு நம்ம ஒரு லாங் ஆடியோ ஆரல்ஸ் வந்து ஆரல்ஸ் கால்லே வந்து ஹேர் கொட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு நம்ம பெரிய விஷயம்லாம் கிடையாது, நிறைய மெயின்டைன் பண்ணுமா, நிறைய செலவாகுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் டானிக் அது இதுன்னு நிறையலாம் கொடுக்கவே தேவையில்லை. இல்லை, இது வந்து நம்ம அது ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே வந்து ஒரு சில ஃபுட்ஸ்லாம் நம்ம சொல்கிற மாதிரி கைட் பண்ணுவோம். அதை வந்து ஃபாலோ பண்ணாலே 100% ஹேர் ஃபால் வச்சு இஷ்யூவே இருக்காது. ஹேர் ஃபால் இஷ்யூவே இருக்காது, சுத்தமாக இருக்காது. ஆனால் அவங்க நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஆனால் அது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஓகே. அதை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா ரெகுலராக ஹேர் ஃபாலே இருக்காது. ஹேர் ஃபாலே இருக்காது, சுத்தமாக இருக்காது. பரவாயில்லையே. என்ன சொல்கிறாங்கன்னா பூனை வளர்த்தாலே ஆஸ்துமா அப்படின்றாங்க. அதெல்லாம் அத்தன்டிகேட்டான நியூஸ் கிடையாது. ஓகே. பூனை வளர்த்தாலே ஆஸ்துமாங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ்டு கிடையாது. ஸோ அது ஒரு மித்தா தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி தான் நானும் பார்க்குறேன். ஓகே. நம்ம அவ்வளோ கிட்டன்ஸ் வச்சிருக்கோம், எந்த இஷ்யூஸும் இல்லை. இதில் வந்து அவ்வளோ ஹைஜீனாக இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை வாயை சாப்பிட்டா கூட அவங்க வந்து வாயை துடைப்பாங்க. ஆமாம், அந்த பழக்கம்லாம் இருக்கும். ஓகே. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா வாய் துடைக்கிறது, பாத்ரூம் போகிறது, லிட்டர் ட்ரெயின்டு. இன்னொரு விஷயம், நீங்கள் லிட்டர் வந்து ட்ரெயின்ட் ஆனால் கன்ஃபார்ம் ட்ரெயின்டு தான், வீட்டில் எங்கேயா சுத்தம் பண்ணாது. ட்ரெயின் பண்ணி தான். ஆமாம், ட்ரெயின் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோமே. சரிங்களா? இப்போ கிட்டன்ஸ் வந்து நம்ம ட்ரெயின்டு கிட்டன்ஸ் தான். எங்கேயுமே வீட்டில் டாய்லெட் போகாது, லிட்டர் ஸ்டாண்டில் தான் டாய்லெட் போகும். அது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுவேன் வீடியோ. ஓகே. ஓகே. ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து அதுவே வந்து கரெக்டாக டாய்லெட் போயிடும், அதுவே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த பிரச்சனை நம்மளுக்கு கிடையாது. அந்த கிடையாது. அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ வந்து இவங்க இதாக இருப்பாங்க, ஹைஜீனாக இருப்பாங்க. அதனால இவங்கள வச்சு எந்த டிசீஸும் நமக்கு வராதில்லை. ஓகே ப்ரோ. இப்போ வந்து டெலிவரிஸ்லாம் எப்படி ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? டெலிவரிஸ் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக பண்ணியிருந்தோம்னு சொன்னோம். ஓகே. இப்போ நம்ம வந்து அந்தமான், ஸ்ரீலங்கா அந்த மாதிரியான கண்ட்ரியே வந்து பண்ணுறதுக்கு
அந்த கஸ்டமரும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இங்க இருந்து கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி கொண்டு போகணுங்கிறப்ப எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். நீங்களே எடுத்து போய் கொடுத்துருவீங்க? இல்ல ஆக்சுவலி அதுக்கு நம்ம பண்றோம், போட் பண்றோம். வச்சிருக்கீங்க? ஆமா, போட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, அந்த மாதிரிலாம் பண்றோம். அந்தமானுக்குலாம் நிறைய கஸ்டமர் கொடுத்துருக்கோம். அந்தமானுக்குலாம் வந்து நீங்க தாராளமா நம்மள அப்ரோச் பண்ணலாம். அந்தமானுக்குலாம் சேஃப் டெலிவரி, ரொம்ப செக்யூர்டா வந்து கிட்டன்ஸ் எல்லாம் போய் சேர்ந்துரும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஃபுல்லா ஃபிளைட்ல டிராவல் பண்ற அளவுக்கு கார்கோ இது. நீங்க நம்மளோட இன்ஸ்டா பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணா கூட அதுலயே தெரியும். அது நம்ம அந்தமானுக்கு கொடுத்தது, அதோடைய ப்ரூஃப்ஸ், அதோடைய ஃபுல்லா வீடியோஸ் எல்லாமே அதுல வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி வந்து நம்ம அதர் கண்ட்ரிஸ், அதர் ஏரியாக்கெல்லாம் நம்ம ஃப்ளைட்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நானே வந்து இப்போ வெளியூர்ல இருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கிட்டன் வேணும். நீங்க எந்த அளவுக்கு சேஃபா அனுப்புவீங்க கிட்டன்ஸ்? ஆக்சுவலா தமிழ்நாடு, அதர் ஸ்டேட் இது எல்லாமே வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பேஸ்கெட்ல நம்ம கிட்டன்ல சேஃபா வந்து கீழே வந்து ஷீட் விரிச்சு கம்ப்ளீட்டா சேஃபா ஃபீட்லாம் நல்லா பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களை நல்லா பேக் பண்ணி இந்த பேஸ்கெட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கஸ்டமருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். காம்ப்ளிமெண்டரி மாதிரி. ஆமா, இந்த பேஸ்கெட்ல வச்சு நம்ம கஸ்டமருக்கு சேஃபா கொடுத்து விடுவோம். சரிங்களா? இது வந்து ஆக்சுவலா இந்தியாக்குள்ள உள்ளது. ஸோ இந்தியா தாண்டி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம்னா அதுக்குன்னே தனியா வந்து ஆமா இது இருக்கு, ப்ரொஃபஷனலான கேஜ் மாதிரி இருக்கு செட்டப்ல. ஸோ அதுல வச்சு அது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அது வந்து ஈஸியாக பண்ணிட முடியாது. பட் நம்ம ரொம்ப ஆள் தெரிஞ்சு வச்சு நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் சேஃபாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து தனியாக ப்ரொஃபஷனலாக வந்து ஆட்கள் இருக்காங்க. ஆமாம் ஆள் இருக்காங்க, அவங்க டீமும் பண்ணி கொடுப்பாங்க. தென் டெலிவரிக்கு நம்மளுடைய போய் பிக்கப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே டீம் இருக்காங்க. அக்சஸரி இது க்ரூமிங்க்கு தனி ஒரு டீம் வச்சுருக்கோம். ஸோ அவங்க வீட்டுக்கே போய் க்ரூம் பண்ணி கொடுக்குறதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொருத்தவங்க டெலிவரி, பிக்கப்பு, போர்டிங்கு இந்த மாதிரி எல்லாமே தனியாக. இந்த போர்டிங் நான் சொன்னதில் மெயின் திங், போர்டிங்கை பற்றி உங்களுக்கு தெரியும். கேட் வந்து நம்ம வாங்கி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா கேஜ் செட்டப்பில் கிடையவே கிடையாது. மெயின் திங் அதான், கேட்டை வந்து ஒரு கேஜில் வச்சு போட் பண்ணுற மாதிரி அப்படி இல்லை. நீங்கள் எப்படி வீட்டில் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஓப்பன் ஸ்பேஸில், ஹாலில், ரூமில் அப்படி தான் கேட் இருப்பாங்க. அந்த மாதிரி ஓப்பனாக ஃப்ரீடமாக விட்டு தான் வந்து நம்ம போர்டிங் பண்ணுறோம். கஸ்டமர் ஊருக்கு போகிறாங்கன்னா ரொம்ப ட்ரஸ்ட்டாக நம்ம விட்டுட்டு போகலாம். நம்மகிட்ட வந்து விட்டுட்டு போகும்போது நம்ம ரொம்ப சேஃபாக வீட்டுக்குள்ளே வச்சு கேஜ்லலாம் போடாமல் அந்த மாதிரி நல்லாவே தான் வச்சு நம்ம போர்டிங் பண்ணுறோம். ஓகே, போர்டிங்லேயே அந்த அளவுக்கு சேஃப். அதே மாதிரி போர்டிங்கில் ஐசோலேட் பண்ணி தான் போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஒரு 10 கேட்டோட 11 கேட்டை நம்ம போட மாட்டோம். ஓகே, ஏன் அப்படின்னா அப்போ தான் தெரியும் அந்த கேட் வந்து சாப்பிடுதா, மோஷன் ஒழுங்காக போகிறானா, சாப்பிட்டானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும்னா தனியாக மெயின்டைன் பண்ணால் தான் தெரியும். லிட்டர்ஸ் அண்ட் க்ளீன் பண்ணுறது நான் சொன்னேன் இல்லையா ஜி. ஸோ இதான் வந்து டாய்லெட் போயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து இதில் ஆக்சுவலாக இதை நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ யூரின் போச்சு அப்படின்னா அப்படி கிளம்ப் ஆகிடும். ஓகே, இது உள்ள வந்துடும். ஆமாம், இதை மட்டும் நம்ம எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடணும். மற்றது எல்லாமே ஃப்ரெஷ் தான். ஓகே, ஸோ மோஷன் போனாலோ யூரின் போனாலோ அந்த மாதிரி இதுலேயே நன்றும் இதுலேயே வந்துடும். இது பாருங்க, இது எல்லாமே யூரின் தான். யூரின் வந்து கிளம்ப் ஆயிடுச்சு, ஒட்டி இதாகிடுச்சு, கல் மாதிரி ஆயிடுச்சு. இதை மட்டும் டிஸ்போஸ் பண்ணுறோம்னா இதான் வந்து வேஸ்டேஜ். ஏன்னா மோஷன் பண்ணாலும் இப்படி தான். அப்புறம் நம்மகிட்ட வந்து இந்த ட்ரே இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ இந்த டாய்லெட் போகிறதுக்கு ட்ரே நம்மளே வச்சிருக்கோம். இது வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி தான் கிட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இதில் தான் டாய்லெட் போவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் கூட இதில் தான் கிட்டன்ஸ் எல்லாமே பார்த்து இந்த மாதிரி செட்டப் வச்சுக்கலாம் வீட்டில். ஆமாம், இந்த மாதிரி நீங்கள் ட்ரே நம்மகிட்டே வாங்கிக்கலாம். லிட்டர் சாண்ட் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து லிட்டர் சாண்டு. ஓகே, இது ஸோ இது 5 kg. ஆமாம், 5 kg பேக்கு. ஸோ இது நல்லா ஃப்ராக்னன்ஸு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஓகே, இதுல ஸ்ட்ராபெரி இருக்கு, லாவெண்டர் இருக்கு, வெண்ணிலா இருக்கு, இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் இருக்கு. இது வந்து ஃபுட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி அத்தியாவசிய தேவை எல்லாமே நம்ம வந்து வச்சிருப்போம். ஓகே, ஸோ கஸ்டமருக்கு நம்மகிட்ட வந்து இந்த அக்சசரிஸ் எப்பவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அத்தியாவசிய தேவை மட்டும் நம்ம வந்து சேலுக்கு வச்சு. இப்போ வந்து பெட் ஷாப்பில் வாங்குறத உங்கள்கிட்ட கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்போ வேணால் அதை வாங்கிக்கலாம். எப்போ வேணால் அதை வாங்கிக்கலாம். எப்போ வேணால் ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் பண்ணுறோம். ஓகே, லிட்டர் சாண்டே கேட்குறாங்க, ஃபுட்டே கேட்குறாங்கன்னா ஃப்ரீ ஹோம் டெலிவரியில் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, அதிக கேஜ் பண்ணுவீங்க, கம்மி கேஜ்லாம் பண்ணுவீங்க. எதுனாலும் எவ்வளோ எடுத்தாலும் நம்ம கம்மி பண்ணி கொடுப்போம். 25 kg பேக் எடுத்தாலும் நம்மகிட்ட சாண்ட் இருக்குது.